பிளேட்டில் நல்லா சுட சுட இட்லியை வச்சு அது மேலே நெய்யை ஊற்றி இந்த பருப்பு நீக்கி சாம்பாரை ஊற்றி அப்படி பெனஞ்சு சாப்பிட்டா அதுதான் சொர்க்கம். ஹலோ, வெல்கம் பேக் டு ஹர்தராச்சிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லிக்கு சைட் டிஷ் பார்க்கலாமா? ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். 2 வரமிளகாயை பிச்சு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி எல்லாத்தையும் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்குவோம். நறுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இதோடு சேர்த்து நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டு மிளகா நல்லா உரைக்கும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்புக்குள்ளே நம்ம பருப்பு நுணிக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் பருப்பு நுணிக்க நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். என்னம்மா பருப்பு நுணிக்கிங்கிறிய, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம துவரம்பருப்பு இருக்குல்ல, அது 1 டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா 4 இல்லைன்னா 6 வரமிளகாவை நல்லா வறுத்துடணும். நல்லா மணம் வர மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சாம்பார் எப்போ வேணாலும் அதை வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன். இப்போ அந்த புளி நம்ம நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் பேர் என்ன தெரியுமா? பருப்பு நுணுக்கி சாம்பார். இது எங்கள் அத்தையோட ஸ்பெஷல். அவங்களுக்கு சூப்பராக செய்வாங்க இது. இப்போது புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பருப்பு நுணுக்கி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நியர்லி ஒரு 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி இது கொள்ளும். ஸோ நம்ம அதை ஊற்றிக்கிறேன் நான். இப்போ நம்ம நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உரப்பு பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குடிச்சு பார்த்த போது நமக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோ. நம்ம இந்த பருப்பு நுணுக்கி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மாவு சேர்த்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த சாம்பாரோட ஊற்றிட்டோம்னா அது நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக வந்துடும். இனி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திடலாம். இந்த பருப்பு நுணுக்கி சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இட்லியே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இதை வச்சு கொடுத்து இந்த பருப்பு நுணுக்கி சாம்பார் கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொன்னவங்க கூட 4-5 இட்லி சாப்பிட்ருவாங்க. அப்படி சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இட்லியை வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க எல்லா இட்லிலையும். அது மேலே இந்த பருப்பு நுணுக்கி சாம்பாரை ஊற்றுங்க. அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா அதுதான் சொர்க்கம். வா, சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு நுணுக்கி சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. நல்ல பருப்பு நுணுக்கி சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை சாப்பிட்டுட்டு பூர்ணா எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம். பருப்பு நுணுக்கி சாம்பார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏய், இது குழம்பு, டம்ளர் ஊற்றி குடிக்கிறது இல்லை, இட்லி தொட்டு சாப்பிடணும்பா. சூப்பரா.